ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மார்பிள் கேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மைதா, மில்க் பவுடர், பேக்கிங் பவுடர் இது மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் ஜலிச்சு எடுத்து நான் ஓரமாக வச்சுக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 4 எக்ஸ் எடுத்துருக்கிறேன். எல்லோவில் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுட்டு இப்போ ஒயிட் வந்து பீட் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ஸ்டிஃப் பீக் வர்ற வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு நம்மளுடைய பீட்டரை வந்து 2 to 3 ஸ்பீடில் வந்து நான் வச்சுக்கிறேன். ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கேப் விட்டு இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு இடையில வந்து பார்த்திங்கன்னா பவுடர்ட் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பை பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஜூமில் தான் காமிக்கிறேன். எந்த அளவுக்கு ஃபோமியாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒயிட் வந்து எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ நம்மளுடைய கேக் வந்து அந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக கிடைக்கும். அதனால் ஒயிட்டை வந்து ரொம்ப நல்லா ஸ்டிஃப் பீக் வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லோ மிக்ஸ் வந்து நான் இதில் போர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லெஸ் தென் 1 மினிட் பீட் பண்ணிக்கிட்டால் போதும். ஒயிட்டும் எல்லோவும் மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் பீட்டர் இல்லாமல் ஸ்பேச்சுலால் கூட பண்ணிக்கலாம். இன்னொரு பவுலில் எக்கோ ஆயிலோ மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ இந்த எக்கில் வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் ஆயில் அண்ட் மில்க் மிக்சர் இது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டும் கம்பைன் ஆகணும். லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து இந்த பேட்டரை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து விஸ்க் யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆயில், மில்க் மிக்ஸும் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவில் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல். ஓவர் மிக்ஸ் பண்ணால் நமக்கு கேக் வந்து அந்த அளவுக்கு ரைஸ் ஆகி வராது, அதோடைய ஃபோம் எல்லாம் குறைஞ்சிரும். அதனால் ஜஸ்ட் லைட்டாக ஜென்டில் மிக்ஸ் பண்ணால் போதும். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் 1 டீஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையுமே ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பீட்டரில் இதை வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃபில் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மீடியம் கலர் கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் டார்க் கொக்கோ பவுடர் இல்லைனா எக்ஸ்ட்ரா டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதையுமே ஜஸ்ட்டு பீட் பண்ணிவிட்டு 7 இன்ச் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற டீனில் நான் வந்து மாற்றி போர் பண்ணிக்கிறேன் பேட்டரை. உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் நீங்கள் வந்து போர் பண்ணிக்கலாம். இது வந்து 1/2 kg மார்பிள் கேக் வரும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்கொயரில் நீங்கள் நல்லா ஈவனாக ஆகிறதுக்காக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஒரு டேப். நான் வந்து இந்த மாதிரி நிறைய மிக்ஸ் பண்ணுறதுனால எனக்கு உள்ளே அந்தளவுக்கு டிசைன்ஸ் வரல. உங்களுக்கு பெட்டர் டிசைன்ஸ்க்கு ஜஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் நீங்கள் ஏர் இது பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான மார்பிள் கேக் ரெடி. நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குது. நாங்கள் செய்த கொஞ்ச நேரத்துலேயே காலி, அந்த அளவுக்கு இருந்துச்சு டேஸ்ட்டு. இது வந்து நான் ரொம்ப மிக்ஸ் பண்ணதுனால பட் உள்ளே ஓரளவுக்கு நல்ல டிசைன்ஸ் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.